தமிழகத்தில் இருந்து கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலத்திற்கு கற்கள், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் அதிக அளவில் கொண்டு செல்லப்படுவதால் தமிழகத்தில் கனிம வளங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு அவற்றின் விலை அதிகரிக்கலாம் என்றும், தொடர்ந்து கனிம வளங்கள் தோண்டி எடுக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து எச்சரித்து வந்தனர். இதையடுத்து தமிழகத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதற்கு 3 மாதத்திற்கு தற்காலிக கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்திருந்தது. இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று கேரள முதல்வர் வி. டி. சதீசன் கடந்த மாதம் தமிழக முதல்வர் விஜய்க்கு கடிதம் எழுதியிருந்தார். தமிழகத்தின் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரளாவுக்கு கட்டுமான கற்கள் வருவது இந்த கட்டுப்பாட்டால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கேரளாவில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்படும் கற்களை நம்பியுள்ளதாகவும், தற்போதைய கட்டுப்பாடுகளால் இந்த கட்டுமான பணிகள் தாமதமாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் கேரளாவுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தென் மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சி, பிராந்திய இணைப்பு, சரக்கு போக்குவரத்து மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு முக்கியமானவை என்றும் அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரத்தில் தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் கொள்கையை கேரளா மதிப்பதாகவும், தமிழகத்தின் கனிம வள பாதுகாப்புக்கும் கேரளாவின் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் தேவைக்கும் இடையே சமநிலையான அணுகுமுறை தேவை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கேரளாவில் நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு பணிகளுக்கு தேவையான ஜல்லிக்கற்களை மட்டும் தடையின்றி கொண்டு செல்ல சிறப்பு நடைமுறை அல்லது தளர்வு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் தென் மண்டல குழுவின் 31வது கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நேற்று மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் முதல்வர்கள் பங்கேற்றனர். கூட்டம் முடிந்த பிறகு தமிழக முதல்வர் விஜய் மற்றும் கேரள முதல்வர் வி. டி. சதீசன் ஆகியோர் தனியாக சந்தித்து பேசியதாகவும், இந்த சந்திப்பு குறித்து கேரள முதல்வர் சதீசன் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பாக தமிழக முதல்வருடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து கேரளாவுக்கு விலக்கு அளிப்பது குறித்து தமிழ்நாடு பரிசீலிக்கும் என்று முதல்வர் விஜய் உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வகையில் இது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.